மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். இந்த உலகத்தில் செல்வந்தர்களும் செருக்குள்ளவர்களும் அதிகாரத்தில் இருப்பவர்களும் உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு தமக்கு கீழ் உள்ளவர்களை ஏளனமாக பார்ப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பெரிய நிலையில் உயர உயர பணிவு வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பணிவு அந்த அதிகார போதையில் இருப்பவர்களுக்கு ஏனோ வருவது இல்லை. இதை சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அவர்களுக்கு கீழ்தான் நாம் ஏதோ ஒரு விதத்தில் பணியாற்ற வேண்டி இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒரு முதலாளியின் கீழ் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பணியாற்றத்தான் வேண்டியிருக்கிறது. நம்முடைய காலச்சூழல், பொருளாதார நெருக்கடி, பணிச்சூழல் எதுவோ அதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த நிலையில் ஒருவர் அதிகாரத்தால், செருக்கால், பதவியால் நம்மிடத்தில் சில வேண்டத்தகாத, விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடும் பொழுது அவரை நாம் நேருக்கு நேராக எதிர்க்க முடியாமல் போகலாம். அது நம்முடைய இயலாமை அல்ல, நம்முடைய நிலை அதனால் பின்னால் எப்படி பாதிக்கப்படும் என்றதனுடைய எச்சரிக்கை உணர்வு. மிகப்பெரியவர்களை நாம் பகைத்து கொண்டால் நமக்கு என்ன நிகழும் என்பது நாம் வாழ்க்கையில் பலமுறை பார்த்து கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு தத்துவம். எனவே அவர்களை நாம் எப்படி வெல்வது? 2000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவ பேராசான் நமக்கு வழி சொல்கிறார். மிகுதியான் மிக்கவை செய்தார். தனக்கு இருக்கிற செல்வ மிகுதியால், செருக்கு மிகுதியால், அதிகார மிகுதியால் ஒருவன் நமக்கு மிக்கவை என்பது இந்த இடத்தில் ஆணவத்தால் விளையக்கூடிய தீய செயல்களாக இருக்கலாம், அல்லது கடுஞ்சொல் பிரயோகமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர்களை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். ஒருமுறை தன்னுடைய செல்வந்த தந்தையை அழைத்து கொண்டு ஒரு பெண் அங்காடிக்கு செல்கிறாள். அவர்கள் காரில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செல்வந்தனின் மகள், அப்பா, எனக்கு ஒரு மண் உண்டியல் வாங்கி தர முடியுமா என்று கேட்கிறாள். செல்வந்தருக்கோ பெரிய சந்தேகம். வீடு நிறைய நமக்கு செல்வம் குவிந்து இருக்கிறது, வங்கிகளில் இருக்கும் பணத்திற்கு அளவே இல்லை, அசையும் சொத்து, அசையா சொத்து, 7 தலைமுறை அமர்ந்து உண்ணக்கூடிய அளவில் இருக்கிறது. இவள் உண்டியல் கேட்கிறாளே, சரி, அந்த குழந்தைக்காக நாம் உண்டியலை வாங்கி தந்து விடுவோம் என்று அந்த தந்தை இறங்கி அந்த மண்பானை விற்கக்கூடிய ஒரு கடைக்கு வருகிறாள். அங்கே ஒரு வயதான கிழவி அமர்ந்து மண்பானைகளை விற்று கொண்டிருக்கிறாள். அவளிடத்தில் ஒரு உண்டியலை அந்த பெண் எடுத்து இதற்கு எவ்வளவு என்று அந்த சிறுமி கேட்கும் பொழுது அந்த சிறுமியிடத்தில் அந்த கிழவி சொல்கிறாள், இந்த உண்டியலின் விலை 20 ரூபாய் குழந்தை என்று சொல்கிறாள். உடனே அந்த செல்வந்த தந்தை அந்த கிழவியினிடத்தில் பேரம் பேசுகிறார், இதை 15 ரூபாய்க்கு தர முடியுமா என்று. கிழவியும் அவரும் பல முறை அந்த பேதத்தில் உரையாடி, சரிம்பா, 15 ரூபாய்க்கு இந்த உண்டியலை எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அந்த கிழவியிடத்தில் அந்த செல்வந்தன் ஏதோ பெரிய ஒரு வணிகத்தில் தாம் சாதித்து விட்டதாக, 5 ரூபாய் நாம் குறைத்து வாங்கி விட்டதாக பெருமையோடு செருக்கோடு 15 ரூபாயை கொடுத்துவிட்டு அந்த உண்டியலை பெறும் பொழுது அந்த சிறுமியிடத்தில் அந்த கிழவி உண்டியலை தரும் பொழுது, முதலாக உண்டியல் வாங்கியிருக்கிறாய், நான் உனக்கு இதில் 5 ரூபாய் நாணயத்தை இட்டு தருகிறேன், உனக்கு நிறைய பொருள் சேரட்டும் என்று வாழ்த்தி அந்த செல்வந்தன் கொடுத்த 15 ரூபாயிலிருந்து 5 ரூபாயை அந்த உண்டியலில் எடுத்து கொடுக்கிறாள். செல்வந்தனுக்கு முகத்தில் அரைந்தார் போல் இருந்தது. தமக்கு இருக்கும் செல்வம் எவ்வளவு என்று எண்ணி பார்க்க முடியாத, அளவிட முடியாத அளவில் இருந்தும் நாம் 20 ரூபாய் கேட்ட அந்த கிழவியிடத்தில் மல்லுக்கு நின்று 5 ரூபாய் குறைத்து அந்த உண்டியலை வாங்கினோமே. ஆனால் அந்த கிழவியோ தம்முடைய தகுதியால், தம்முடைய அன்பால், தம்முடைய பண்பால் இவ்வளவு பெரிய ஒரு
செல்வந்தனை வென்றுவிட்டாளே என்று அவன் வெட்கித் தலைகுனிந்து போனான். இதைத்தான் வள்ளுவம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு செல்வந்தனை, ஒரு செருக்குடையவனை, அதிகார போதையில் இருப்பவனை நாம் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பண்பால், அன்பால் தான் முடியுமே தவிர அவனோடு நேர் நின்று அவனைப் போலவே செருக்கடைந்த வார்த்தைகளால் வென்றுவிட முடியாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது அல்லவா? எனவே மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் என்ற குறளை கடைபிடிப்போமாக.